எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டு இருந்தன. 11-12 இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்கள் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் எங்கள் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். இங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறான். இது உண்மையில எழுத்தின்படியான அர்த்தம் கிடையாது. ஒரு தரிசனத்தை காண்கிறான். அப்படி ஒரு சுவரில் ஒரு துவாரம் உண்மையிலே கிடையாது. இது ஒரு தரிசனம் தான். தேவ ஆலயத்தினுடைய பிரகார வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற சுவரில் ஒரு துவாரம். அந்த துவாரத்துக்குள்ள போய் இன்னொரு துவாரம் போடும்படி ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு துவாரம் எசேக்கியேல் போடுறான். போட்டால் அங்கே ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்குள்ள போனா அங்கே சுவர் முழுவதும் விக்கிரகங்களினுடைய படங்கள், ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. அதுக்கு முன்னால இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் 70 பேர் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். இது உண்மையிலே அந்த மாதிரி தேவ ஆலயத்துக்குள்ள இது நடக்கல. இது ஒரு ஓமானமான விஷயம். அவங்க தேசத்தினுடைய தலைவர்கள் ரகசியமா விக்கிரக ஆராதனை பண்றாங்க. தூபம் காட்டுதல் என்பது ஜெபிப்பதை குறிக்கிறது. தேசத்தினுடைய தலைவர்கள் விக்கிரகங்களை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன? கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். கர்த்தர் கைவிட மாட்டார் என்பது அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு உறுதி இருந்தால் நிச்சயமா நம்ம ஆண்டவர் விட்டு போக மாட்டோம். அவர் கைவிடாத தேவன் என்று வேதத்துல பல முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையினால் உன்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இமைப்பொழுதுதான் கைவிடுவது கூட இமைப்பொழுதுதான். இமைப்பொழுது கைவிட்டு விட்டு அப்புறம் நித்தியம்னா முடிவில்லாத காலம். அதுக்கப்புறம் கைவிடுறதில்ல, ஒரு தடவை தான். அது நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான். தேவ பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்யும் போது நம்மை ஒரு இமை பொழுது என்பது ஒரு நொடியை விட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், நொடியை விட குறைவான நேரம். அந்த ஒரு நேரம் தான் நம்மை கைவிடுகிறார். அப்படிதான் நம்ம ஏசாயாவில் நமக்கு பிரபலமாக தெரிந்த 54ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். 8 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் உன் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இமைப்பொழுது. வேத புஸ்தகத்துல திரும்ப திரும்ப
அவர் கைவிடாத தேவன். நான் கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சீயோன் சொல்லுகிறாள். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? நான் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று அவர் ஏசாயாவிலே சொல்கிறார். நான் உன்னை கைவிடல. அப்படியே நீ தப்பு பண்ணா கூட உன்னை உணர்த்துவதற்காக, திருத்துவதற்காக ஒரு இமைப்பொழுதுதான் கைவிடுறேன். அதுக்கப்புறம் நித்திய கிருபை. அதுக்கப்புறம் அது ஒரு தடவை தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எங்களை பார்க்கறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை, அதனால நாங்க போய் விக்கிரகத்திடம் போய் ஜெபிக்கிறோம் என்று இஸ்ரவேலினுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் பெரிய வேதனை, பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம வாழ்க்கையில கசப்பான காரியங்கள் நடந்திருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், ஜீரணிக்க முடியாத காரியங்கள் நடந்திருக்கலாம். கர்த்தர் கைவிட்டார் என்று அதற்கு அர்த்தம் அல்ல. ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய பாவங்களால் கர்த்தர் நம்மை கைவிட்டிருந்தா கூட அது ஒரு இமைப்பொழுதுதான். அதுக்கப்புறம் நித்திய கிருபை. அதுக்கப்புறம் 54ஆம் அதிகாரம் ஏசாயால பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். அதுக்கப்புறம் அந்த இமைப்பொழுது கைவிடுதலுக்கு அப்புறம் ஏராளமான மேன்மையான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். விலையேற பெற்ற கற்களினாலே உன்னை கட்டி எழுப்புவேன். ஜன்னல்களை, உன்னுடைய பலகணிகளை பளிங்கியாக்குவேன். அப்படியெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கற்களை பிரகாசம் உள்ளதாக்குவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளை கைவிடுவேன்னு சொல்லவே இல்லை, ஒன்ன இமைப்பொழுது கைவிட்டேன்னு சொல்றாரு. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 54ஆம் அதிகாரம் ஏசாயா 54 மிக விலையேற பெற்ற மிக அற்புதமான ஒரு அதிகாரம். அதையெல்லாம் ஏசாயானுடைய புஸ்தகத்தெல்லாம் இவங்க படிக்காமலா இருந்திருப்பாங்க, கேட்காமலா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் தோல் சுருளெல்லாம் ஜப ஆலயத்தில் வாசிக்கப்பட்டிருக்குமே, அல்லது தேவ ஆலயத்தில் வாசிக்கப்பட்டிருக்குமே, அதெல்லாம் கேட்காமலா இருந்திருப்பாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அதனால நாம் ஆண்டவரிடத்திலேயே போய் ஜெபிக்கலாம். வேற எங்கேயும் போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எங்கேயும் போய் நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய மனம் திறந்து பேச வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம் தான். வேற எந்த ஒரு இடமும் கிடையாது. நம்முடைய தேவைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இடம் தேவனுடைய சமூகம் தான். ஏன்னா அவர் கைவிடாதவர். அவர் மறுபடியும் எபிரேயர்லையும் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மறுபடியும் எபிரேயர்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு என்று நினைத்து விடாதீர்கள். ஆகவே தேவ சமூகத்தில் போய் நம்முடைய மனதை ஊற்றுவோம். தேவ சமூகத்தில் போய் நம்முடைய தேவைகளை பகிர்ந்து கொள்வோம். ஆமென்.